எப்போதும் உங்களோட ஸ்லோகன்ல இருந்து உங்களோட ஸ்லோகன்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே ஓகே. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. யார் வந்திருக்கானா? ஐயா எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கண்ணே. ஓகே, அண்ணன் ரொம்ப அம்மலா இருக்காரு. பயப்படாத, பயப்படாதா வச்சு நடுவில் உட்கார வச்சு இப்படியே கும்பல் சுத்திட்டாங்க. அடுத்த ½ ஹவர் இப்படியே உட்காந்துருக்கு நினைக்கும் போது ஒரு மாதிரி கலங்குது. இதுக்கப்புறம் நிறைய கலங்க. அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காம இந்த வீடியோ போய் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க வயிற்று பொழப்புக்காக. ஸ்டார்ட் வித் இன்ட்ரோ ஆஃப் அவர் மெயின் ஹீரோ டுடே. ஓகே, அவர் பேர் வந்து யுவராஜ் கிருஷ்ணசாமி. எல்லாத்துக்கும் தெரியும், தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க, வேற வழி இல்லை, தெரிஞ்சுதான். என்ன சொல்ற? அதானே, அவர் வந்து 19 ஃபெப்ரவரி பிறந்திருக்காரு. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் கிஃப்ட் தரணும்னு தோணுதோ மனுஷன் கிளாங்கில் தான் இருக்காரு. 19 ஃபெப்ரவரியில் 18 ஃபெப்ரவரி வீட்டு மனுக்கு போய் வரிசையாக நின்றுருக்கேன். எனக்கு இந்த கிளிப்பிங் மட்டும் தனியாக கொடு, எனக்கு செஞ்சுட்டா போச்சு. ஓகே, மெயினாக வந்து 6 படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, மெயின் கேரக்டராக. அது வந்து ஆரம்பித்தது வந்து திருடாதி பாப்பா. திருடாதிலேருந்து வெண்பாக்கு போய், ஆஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் வெண்பா தெரியும் எப்படிப்பட்ட ஹிட்டான ஒரு படம்னு. அங்கே போய் அதையும் தாண்டி படத்தில் நடித்து இப்போ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸாக வந்து அடுத்தது வந்து படைப்பாளின்னு ஒரு படத்துலையும் C4 சிந்தாலையும் அவரோட உருவத்தை நமக்கு காட்ட போகிறாரு. ஹோப் உருவத்தை காட்ட போறா. ஐ மீன் உருவன்றது வந்து உங்களை காட்டுறத விட உருவத்தை காட்ட போறாங்க. சுத்த தமிழ்ல சொல்லிருக்கேன். சுத்த தமிழ்ல வந்து அது வந்து உங்களோட படைப்பு திறனை அதில் காட்ட போறீங்க அப்படின்றது உருவத்தை. அப்போதான் புரியுறவங்களுக்கும் புரியாது, நமக்கும் புரியாது. எல்லா வீடியோல இப்படி தான் பேசிட்டு இருக்கானா? சரி, ஓகே. ஸோ அப்படி வந்து இன்னும் பல சப்போர்ட்டிங் கேரக்டராகவும் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. பல படத்தில் நடிச்சிருக்கீங்க, தலைமொழியில் செஞ்சுருக்கீங்க, நிறையா டிவி ஷோஸில் கூட வந்திருக்கீங்க நினைக்கிறேன். நான் பார்த்துருக்கேன், நிறைய டிவி ஷோஸ், நிறைய சீரிஸ் பண்ணியிருக்கேன். பார்த்துருக்கேன் நினைக்கிறியா? இல்லை, அப்போ ஞாபகம் இருக்கு. அப்போ நீ பார்க்கல? இல்லை ஞாபகம் இருக்கு. எந்த ஷோஸ்ன்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல. நிறையா இருக்கேன். கல்யாணம் விட்டு காதல், அப்புறம் வேங்கையன் மகன், அப்புறம் சொல்லி தொலை, இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக வந்த இரவு வண்ணங்கள், அதில் கூட பண்ணேன். அப்புறம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், அக்கம் பக்கம் டைரக்ட் பண்ணேன். அப்புறம் மனமே கேட்கவா டெலிமூவி டைரக்ட் பண்ணேன். நீ ஒன்றுனா சொல்கிறதுக்குள்ளே பேசாமல் நானே சொல்லியிருக்கேன். இதுதான் என்னோட இன்ட்ரோ. அதுதான் கொஞ்சம் அவார்ட்ஸும் வின் பண்ணியிருக்கேன். அந்த லிஸ்ட்டெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன். பட் அதை சொன்னால் இப்போ முடிஞ்சிடும், ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிடும். பசங்க நிறையா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க எனக்காக. ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். என்னோட இன்ட்ரோ இவ்வளோ தான். உனக்காக நான் பேசி முடிச்சிட்டேன். சம்பளம் எனக்கே சம்பளம் இல்லை. அதாவது இப்போ வந்து நம்ம மெயினாக பேச வந்ததுக்கு வந்து காரணம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ். ஆமாம், இதில் உங்களோட கேரக்டர் என்னவா நீங்கள் செஞ்சுருக்கீங்க? அதாவது இப்போ ஒரு சில படத்திலலாம் ரஜினி, தளபதி அப்படியே எடுத்தால் அவங்க வந்து மெயின் ஹீரோ, ஒரு மாசான ஹீரோ. அதே மாதிரி இங்கே சிவா அவங்கெல்லாம் எடுத்து அப்படியே காமெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் உங்கள் ரோல் என்ன, உங்கள் கேரக்டர் என்ன, இந்த படம் வந்து மக்களுக்கு என்னத்தை கொண்டு வருது, அதோட எல்லா கேள்வியும் நீ இப்பயே கேட்டுட்டேன்னா நான் ட்ரெயின் வருதான் பதில் சொல்கிறேன். சரி, ஓகே. இல்லை நல்ல கேள்வி தான். ஓகே, பேசிக்காக ஏன்னா பிகாஸ் இப்போ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரிலீஸ் ஆக போகுது. பேசிக்கலி இந்த படம் பார்த்தீங்கன்னா என்ன ஜான்ரால் எடுத்தோம்னா இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேமிலி என்டர்டெய்னர். ஒரு நல்ல ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் கொடுக்கக்கூடிய, இப்போ இருக்கிற நியூ ஏஜ் ராம்காமும் இருக்கும். அட் த சேம் டைம் ஜனரஞ்சகமாக ஃபேமிலி ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்குற ஒரு நல்ல ட்ராமா இருக்கிற ஒரு படம் தான் அது. சொல்லுவாங்களா 6லேருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரீசன்ட் இயர்ஸில் வரல. எல்லாமே நாம் சொன்ன மாதிரி தான், ஒரு ஸ்பெசிஃபிக் ஜான்ரா. எல்லாமே வந்துட்டு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனோ இல்லை ஒரு த்ரில்லரோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் ஜான்ரா எடுத்து ஒரு கதையாக சொல்லுவாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸாக உட்காந்து போய் பார்த்து நல்லா சிரித்து சிந்திச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல இமோஷனல் ஆகி அழுது அந்த மாதிரியான ஒரு படம் வந்துட்டு ரொம்ப ரேர் ஒகேஷனாக இருக்குது நம்ம சினிமாஸில் வர்றது. ஏன்னா அந்த மாதிரி படங்கள் மட்டும்தான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாலும் அது ரிலேட்டபிளாக இருக்கும், இப்போ நீ பார்த்தாலும் ரிலேட்டபிளாக இருக்கும். இன்னொரு 15 வருஷம் கழிச்சு இதே ஜான்ரா நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் ரிலேட்டபிள் பிகாஸ் இட்ஸ் டாக்கிங் அபவுட் ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த மாதிரி படம் தான். ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டினோட கேரக்டர் பற்றி கேட்டல. ஓகே, பேசிக்கலி எல்லா படத்துலையும் வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு டாஸ்க் இருக்கும். எப்படின்னாக்கா ஒரு சப்ஜான்ராவில் ஒரு படத்தில் வந்துட்டு இந்தந்த எலிமெண்ட்ஸ் இருக்கா. ஓகே, ஒரு காமெடி, இந்த பர்சன் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் இமோஷன்ஸை கேரி பண்ணுற மாதிரி. நான் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸோட த லைட் போர்ஷன் ஆஃப் த ஃபிலிம் என்னென்னா, நீ வர கட்டெல்லாம் தியேட்டரில் நல்லா
சிரிக்கணும், கை தட்டணும். இதுதான் அந்த கேரக்டர் பேர் நேம் வந்து பிரேம். ஸோ பிரேம் வந்தாலே வந்துட்டு அந்த சீனே லைட்டாக பார்க்கணும். இதுதான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸில் என்னோட ரோல். ஸோ கோவிந்த் சிங் சார் வந்து அதுக்கு ரொம்ப மெனக்கெட்டு நான் சொன்னேன், அழுக வச்சிடலாம், அதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு ஒரு மாதிரியாக ப்ளே பண்ணி ஒரு பர்சன் அழு வச்சிடலாம், அந்த சிச்சுவேஷன் அழு வைக்கும். பட் சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த டாஸ்க்கு வந்துட்டு இருக்கிறதுல எனக்கு தான் ரொம்ப கஷ்டம். பட்டு அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த மனுஷன் என்ன நினச்சே எழுதுனதுனால நான் அப்படி தான் இருப்பேன். ஸோ செட்டில் நான் அப்படியே ஜாலியாக இருந்துக்கிட்டு அதே தான். ஸோ பிரேம் ஆக்சுவலி யுவாக்கு இன்னொரு பேர் வைக்கலாம், பிரேம் அந்த மாதிரி. ஸோ நான் இது வரைக்கும் ரொம்ப சீரியஸாக அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் ரியல் லைஃப்பில் ரொம்ப ஜாலியான பர்சன். ஸோ அந்த சைடை எக்ஸ்ப்ளோர் பண்ணி கேமரா முன்னாடி அந்த ஒரு விஷயம் பண்ணுறது வந்துட்டு எனக்கு பயங்கர ஈஸியாக இருந்துச்சு. செட்லேயே நான் தான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன், செட்டே சிரிக்க வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுலேயே தெரிஞ்சு போச்சு, ஓகே இதில் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அதாவது இப்போ நம்ம ஒன்று பண்ணோம்னா பின்னாடி கேமராமேன் கொஞ்சம் நேரம் அப்படி கேமரா மறந்துட்டு கொஞ்ச நேரம் சிரிப்பாங்களே, இந்த மாதிரி மூமெண்ட்டு லைட் மேன்லாம் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஸோ அதோட டேக் ஓகே ஆனதுக்கப்புறம் ரைட்டு அவங்களே அப்ரிஷியேட் பண்ணும் போது தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ஆடியன்ஸ். ஸோ அவங்களே சிரிச்சிட்டாங்கன்னு சொல்லும் போது ஓகே இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு ப்ரீமியரில் எல்லாருமே எதாவது சொன்னாங்க, உனக்கு தான்ட்டா அதிக கிளாப்ஸு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஓகே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஐ திங்க் ஐ ஹவ் டன் மை ரோல் வெல். ஓகே, அடுத்தது நீங்கள் சொல்லுங்கள். பேசி முடிச்சிட்டியா? நீங்கள் என்ன கேட்குற மாதிரி இருக்கு. உங்களை கேட்பேன் நானே, நல்லவானே. தெரியுது, நீ மூடு. அடுத்த கேள்வி என்ன? வேற கேள்வி இருக்கா? ஓகே, அடுத்தது வந்துண்ணே இந்த படத்தில் ஒன்று வந்து கோவிந்த் சிங் சார் சொன்னார். அதாவது ஒரு சீன் வந்து நீங்கள் ஃபன்னாக ஒன்று செஞ்சீங்க. என்னன்னா அந்த அந்த துண்டு காத்து அந்த துண்டு சீனு, அந்த மூமெண்ட்டை பற்றியும் இந்த படத்தில் உங்களுக்கு இந்த படத்தை பற்றி சொன்னதுமே பிடிஎஸ்ல நடந்த ஒரு மூமெண்ட் இந்த படத்தை பற்றி பேசினாலே எனக்கு இதுதான் ஞாபகம் வருது அப்படின்ற ஒரு அவர் கேட்பாரு. படத்தில் எவ்வளவோ இருக்கு, நீ துண்டு கட்டுறத மட்டும் தான் கேட்பியா? ஆக்சுவலி எக்கச்சக்கமாக இருக்குது. துண்டு கட்டுற சீன் வந்துட்டு ஆக்சுவலி யார் சொன்னார், இந்த மாதிரி பாத்ரூம்லேருந்து குளிச்சுட்டு இதுலேருந்து கமல்ஹாசனோட ரெஃபரன்ஸ் ரொம்ப இருக்கும். ஏன்னா நேச்சுரலி நாங்கள் 2 பேருமே வந்துட்டு கமல் ஃபேனு. ஸோ எதோ ஒரு இதாக இருந்தாலும் அங்கங்கன்னு கமல் சாரோட படம், அவரோட பாட்டு இதெல்லாம் அந்த டச் அங்கங்கன்னு இருக்கும். அது வந்து அது டைரக்டர்ஸ் டச்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவருக்கு ஒரு ட்ரிபியூ மாதிரி. ஸோ அவரோட பாட்டை பாடிக்கிட்டே நான் வந்துட்டு பேர் பாடியாக டவல் மட்டும் கட்டிக்கிட்டு ஆஃப்கோர்ஸ் உள்ள பேண்ட் போட்டிருந்தேன். ஆனால் கேமரா வந்துட்டு என்னமோ நான் ஜஸ்ட் டவலை மட்டும் கட்டிக்கிட்டு ரூமில் ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நான் போய்ட்டு உட்காந்து நான் இது பண்ணணும். ஸோ பாடணும். ஸோ அந்த பாட்டு இருக்குல்ல, ராஜா கையை வச்சா, அந்த பாட்டு தான். ஸோ சின்ன ஸ்பாய்லராக இருக்கும், பட் அதுதான் அது ட்ரெய்லரில் வந்ததுனால சொல்கிறேன். ஸோ ஆமாம். ஸோ சாமனை வந்து பார்க்கும்போது வந்துட்டு நான் திரும்பும் போது அவர் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவை பார்ப்பார், அதை பார்த்துட்டு சொல்கிற மாதிரி. ஸோ அந்த டைமில் பாடும் போதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு கோவிந்த். என்னென்னா, இது நான் எழுதிட்டேன், இந்த சீன் எழுதிட்டேன், இது நீ எப்படி வேணாலும் உன்னோட இதுக்கு நீ மாற்று, நீ ஆட் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு, த சீன் இஸ் யோர்ஸ் டு ஸ்கோர் அப்படின்ற மாதிரி வச்சிட்டாரு. ஸோ அதுக்கு வந்து அந்த லைன் வந்து நான் பாடும்போது பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் லைன் வரும். ஸோ நான் டவலை கழட்டும் போது நான் ஒரு லைன் பாடினேன், அது அங்கேயே அவங்க ஒரு மாதிரி வெடிச்சிட்டாங்க. எனக்கு பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் முடிஞ்சு அதை பீப் போட்டுருங்கடா. ஸோ அந்த மாதிரி பாடும் போது இவன் எதுக்கு இதை ஆட் பண்ணான்ட்டு ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டர்ன் பண்ணது சாம் பண்ண பார்த்துருவாங்க. அதுக்கு சீக்கிரம் என்னன்னாக்கா அதை மறைக்காம மூஞ்ச மறைச்சிக்குவேன். எதை மறைக்க சொன்னால் எதை மறைக்கிறான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பூச்சி கிச்சி கடிச்சிட போகுது வாடா. ஸோ அது ஒரு மூமெண்ட். அது அந்த மாதிரி எக்கச்சக்கமான சீன் இருக்கு. அங்கங்க நான் அறவாங்க. சந்தோஷமா போதுமான இதை சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி சொன்னதுமே உங்களுக்கு வர ஒரு மூமெண்ட், அதாவது இந்த மூமெண்ட் என்ன மறக்க முடியும்? பிடிஎஸ் பிஹைண்ட் த சீன் என்ன கோவம் தெரில, அவர் எல்லாம் கொட்டையே ஒரு 7 பேஜுக்கு ஒரு டைலாக் எழுதி வச்சுருந்தார். சரியா, எழுதி வச்சுட்டு என்னன்னா இந்த சீன் கொடுத்தாலும் பண்ணுறான். சரி ஓகே, இந்த சீன் வந்து நான் நினச்சேன் இவ்வளோ எழுதியிருக்காரு, மூச்சு விடாமல் பேசணும். சரி, அது எப்படி மைண்டில் வச்சுருக்காருன்னு தெரில. ஏன்னா அது வந்து கட் பை கட்டாக போகிறாரா. சம்டைம்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு எழுதும் போது வந்து லாங் டைலாக் சும்மா எழுத மாட்டாங்க, அன்லெஸ் பிளான் பண்ணியிருக்கணும். ஸோ என்கிட்ட அவர் கதை சொல்லும் போதோ ஸ்கிரிப்டை பற்றி பேசும்போதோ அந்த சீனை பற்றி சொல்லவே இல்லை. சரியா, எழுதி வச்சுட்டாரு. டப்புன்னு அங்கே போனோன்னே எனக்கு இது 1 டேக்கில் வேணும்ன்ட்டாரு. என்ன இந்த மனுஷன் திடீர்னு 1 டேக் கேட்குறாரு,
இது அவ்வளோ தூரம் நம்ம ப்ரிப்பேர் ஆகிருக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா முன்னுக்கு 3 பேர் இருக்கணும், 3 பேரும் பார்த்து கம்யூனிகேட் பண்ணணும். அது ஒரு டாஸ்க் தான். நம்ம மிஸ் பண்ண கேமராமேன், ஏன்னா திடீர்னு ஒரு 80% கிட்ட முடிச்சுட்டு ஒரு வேர்டில் மிஸ்டேக் பண்ணாலும் திரும்பி ஆரம்பத்துலேருந்து பண்ணணும். ஸோ இந்த இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த சேலஞ்சை கொடுத்தோன்னே எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. ரைட்டு, அப்போ என்ன டெஸ்ட் பண்ணுறாரு என் மாம்ஸு. ரைட், உன்னால் முடியுமாடா, முடிஞ்சா பண்ணிடுறா, அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் த்ரோ பண்ணார். சரி ஓகே, ஒரு 15 நிமிஷம் கொடுங்க, 15 நிமிஷம் கொடுங்க, நான் இது பண்ணிக்கிறேன். யார்கிட்ட எப்படி பேச போகிறேன், எப்படி ரியாக்ஷன் எனக்கு வரப்போகுது, அதை பேஸ் பண்ணி நான் பேசணும். ஏன்னா ஒரு டைலாக் சும்மா இப்படியே பார்த்து ஒரே இதில் பார்த்து பேசிடலாம். நான் இங்கே பார்த்து பேசுவேன், முன்னுக்கு தாத்தா இருப்பார், இங்கிட்டு பார்க்கணும், பேசிக்கிட்டே இருக்கும்போது இவனை பற்றி இங்கே பேசணும், இவங்களை பற்றி அங்கே பேசணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆக்சிஸில் நடிக்கணும். ஸோ கேமராவும் ஃபோக்கஸ் கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஷாட் பிளான் பண்ணிட்டாரு நாகேன் அண்ணன். அங்கே பிளான் பண்ணி ஓகே இது ஒரு டேக்கில் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ரேசல் பார்த்துட்டு ஓகே ஒரு டேக்கில் முடிச்சாச்சு. அங்கே முடிச்சிட்டோன்னே மறந்துட்டேன், அந்த சீனை பற்றி மறந்துட்டேன். டப்பிங் போனோடனே சதர்றேன், ஐயோ இப்படி ஒரு சீனை பண்ணமே, மூச்சு விடாமல் பேசணுமாடா, 7 பேஜ் டைலாக பேசி வச்சிருக்கேன் அப்படின்னு தான் டப்பிங்கில் பார்த்துக்கலாம் சொல்லுவாங்களே. ஆமாம், டப்பிங்கில் பார்த்தோன்னா அங்கே போனோடனே இதை நான் எப்படி பேசுறது. ஏன்னா 100% நம்ம ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ண மாட்டோம், அங்கங்கன்னு ஆட் பண்ணி இந்த லைனை கொஞ்சம் தூக்கி முன்னுக்கு அதை இப்படின்னு வச்சுருந்தோம். ஸ்கிரிப்ட் பேப்பர் கையில் இல்லை, என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை ரொம்ப கேஷுவலாக பேசுவார். அதாவது நம்மளுக்கு வந்து சூறகாண்டாகும் அந்த மனுஷனை பார்க்க. நான் நினச்சேன் சரி ஓகே இதை வந்து ஒரு ஹாஃப் வேல கட் பண்ணிவிட்டு திருப்பி எடுப்பாங்களா அப்படின்னு. ஆனால் சீனை பார்க்குறேன், மூச்சு விடலை. இது எங்கே இருந்து, ஏன்னா டப்பிங்கில் கொஞ்ச நேரம் ஒரு கேப் விட்டு மறுபடியும் இன்னொரு ட்ராக் எடுத்து வைக்கணும்னா அது ஒரு ஃப்ளோவில் பேசுன மாதிரி இருக்காது. என்னடா பண்ணுறது, சரி எங்கே நம்ம ப்ரீதிங் ஸ்பேஸ் விட்ருக்கோன்னு நான் தேடி கேட்டுக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை அங்கே 1 டேக் தானே பண்ணீங்க? ஆமாம், 1 டேக்கில் பண்ணிடுங்க. ஓ நீ பாட்டுக்கு சொல்லுவையா, என்ன சேலஞ்ச் பண்ணுறேன், 1 டேக்கில் பண்ணுங்க. கோவின் என்ன கண்ணில் படவரை ஷேர் செய்வோம். இல்லை நான் டேரிங்காகவே சொல்லுவேன். இல்லை அவருக்கு தெரியும் ஐ லைக் டு டேக் டஃப் சேலஞ்சஸ். ஏன்னா அந்த மாதிரி ஸ்கூல்ல இருந்து வந்தவன் தான் நான் பெரிய டைலாகு இல்லை பொய் சொல்லக்கூடாது. அவர் போன வாட்டி வந்ததுமே சொன்னார் உங்களால் முடியும் தெரிஞ்சு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இல்லை சேலஞ்சை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். அதான் சொன்னேன், ஏன்னா பார்த்துருக்காரு லெங்தி டைலாக்ஸு. நான் ஏன்னா ஸ்டேஜ் ட்ராமாவில் நிறைய ட்ரைனிங் எடுத்து தான் வந்திருக்கேன். ஒரு 1.5 hour விடாமல் ஸ்டேஜ்லேயே இருந்து அதெல்லாமே பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அது அவர் தெரியும், ஆல்மோஸ்ட் என்னோட கேரியர் பார்த்து அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால இதை த்ரோ பண்ணிட்டு நீ இது வரைக்கும் எவன் பண்ணல, இது நீ டப்பிங்கில் பார்த்துக்க. ஏன்னா மூச்சுடன் பேசுகிறேன், டப்பிங்கில் வந்துட்டு எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா சார் இதுலேருந்து எடுத்துக்கலாம் சார் அப்படின்றவாங்க. அங்கே நான் வந்துட்டு எனக்கு ஒரு 1/2 hour கொடுங்க, ஆடியோ இன்ஜினியரும் அவரும் நீங்கள் 2 பேர் சாப்பிட்டு வந்துருங்கன்ட்டேன். லூப்பில் போட்டு விட்டு நீங்கள் பாட்டு கிளம்புங்கன்ட்டு கேட்குறேன் கேட்டுக்கிட்டு ஓகே அது மேலேயே பேச வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சரி 1 டேக் தானே வேணும், ஓகே பண்ணுறேன் ப்ரிப்பேர்டு. ஓகே இதுனாலும் 1 டேக்கில் முடிச்சாச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. போயிருப்பீங்களா? அதாவது அவர்லாம் இந்த படத்தில் இதை ட்ரை பண்ணுறது என்ன ஊருக்காக அவர் போதைக்கு நான் ஊருக்காக இவனால பண்ண முடியும், பண்ணுறா 1 டேக் பண்ணுறா. இதனாலேயே இந்த ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் வந்து எனக்கு ஸ்டேன்னு பேர் கொடுத்தாரு. எனக்கு வந்து பேர் இனிமேல் ஸ்டே. எதனால ஸ்டே என்ன, சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் யுவராஜ்ட்டாங்க. அது ஒரு பாட்டு நல்லா இருக்கு. ஸ்டே நீங்க தான் சார் இனிமேல் ஸ்டே டே, அதனோட ஸ்டே சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் யுவராஜ். ஸோ அது எனக்கு மறக்க முடியாது. பட் மற்றபடி படம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷூட்டிங்லாம் பயங்கரமா வித் ஸ்டே. ஆமாம் கொடுத்துட்டேன்னா இன்னைக்கு வந்து நம்ம பையன் வந்து ஜோக்கான கேம்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான். ஸோ நம்ம அப்படியே பேசாம டக்குனு கேம்குள்ள போனோம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படின்னா இந்த கேம்ல தோத்துட்டீங்கன்னா 2 டேர் கொடுப்போம். நீங்க ட்ரூ சொல்ல டேர் பண்ணணும், அவ்வளவுதான். புரியல. இல்ல ட்ரூனா ட்ரூ, டேர்னா டேர். அதாவது 2 ஆப்ஷன் இருக்குனே, 2 or dare. அத ட்ரூனா டேர் பண்ணனும் சொல்லுங்க. இல்ல அவர் கொஞ்சம் அவர் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சொல்லு. வரப்போ கொஞ்சம் ஈஸி பண்ணிட்டேன், அதான் கொஞ்சம். உங்களோட நோக்கம் என்னன்னா எப்படியாவது சாப்பிடணும், அதுதான். அதை நீங்க சாப்பிடுறது, நீங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நாங்க ஏதாவது சொல்லுங்கடா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதனாலதான் போல எல்லாம் ஏத்துக்க முடியாது. ஓகே, let's go to the game. ஏசுநாதரா ஓகேண்ணே
டேய் மறுபடியும் ப்ளே பண்ணுங்கடா. ஆமா என்ன இது இப்பெல்லாம் நீங்க ஐயா ஆமா ஐயா. பசுபதி இவனுக்கு ஏதோ இப்ப சம்பந்தம் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரி வாங்க. ரோஸ்டிங் அவ்வளவுதான். இந்த பாட்டு செஞ்சது நான் நான் செஞ்சது. அவன் editing. அவன் பாத்துக்கிட்டான். எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தம் போன வாரம் செஞ்சுட்டு இதே கான்செப்ட் 2 வாட்டி யூஸ் பண்ணிட்டு இது நான் செஞ்சது. எப்ப செக் பண்ணிக்கிறேன். என்ன பாட்டு எப்போ வரன்றது முக்கியம் இல்ல. பார்த்தாங்களா அப்படி? எப்போ வரும் பார்க்கலையா? பார்க்கல படம். ஓகே அப்போ ஓகே. சரியா பார்க்கல நினைக்கிறேன். எப்போ வரன்றது முக்கியம் இல்ல. புல்லட் எப்படி இறங்குறது முக்கியம். அது தளபதி ஃபேன். அனிமல் ரத்தம் கேக்குதா? யோசிக்க என்ன தளபதி எனக்கு தெரியும். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். இருடா எல்லாம் ஓவர் இரு. சும்மா இரு இப்போதைய பையனுங்க அதான் நான் சொன்ன முதல்ல இருந்து பையனை பத்தி புகழ் இல்லை நானு. நீங்க நல்லா ஊத்திட்டு இல்லடா இது ரெண்டு உலகத்துல இருப்பாங்களா? நம்ம வந்து வெவ்வேறு உலகத்துல இருப்பாங்க. மல்டிவர்ஸ் அது மல்டிவர்ஸ் மாதிரி தானா கான்டென்ட் பண்ணுவோம். சரி ஓய். சரி சரி ஹீரோ யாரும் சொல்லுங்க. யாரோட இருக்கும்? பாத்தீங்களா நீங்க பாத்தீங்களா நானா இருக்கலாம். கடைசியா நீங்க ஆக்டர்ன்றத காமிச்சிட்டீங்க பாத்தீங்களா? தனுஷா இல்ல தனுஷ்கா இல்ல 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 நெருங்கிட்டீங்க ஆரியா. நெருங்கிட்டீங்க. ஆரியாவா? 1 2 என்ன உலகம் படமா? 3 பாட்டு கண்டுபிடிங்க. என்ன 4 படம் பாட்டு 5 அந்த six. அந்த லவ் சாங் மாதிரி ஒன்று இருக்குமே. 7 தெரியாது. லவ் சாங் தான் நான் Eight. பாட்ட வந்துட்டேன். டேய் நான் கரெக்டாக வந்துட்டேன். இல்ல இல்ல 9 லவ் சாங் நான் சொல்றேன் லவ் சாங். டைம் முடிஞ்சல. டேய் இரண்டாம் உலக படம் தான்டா பாட்டு. டைம் முடிஞ்சு. டைம் முடிஞ்சு. சாரி ஆக்சுவலி லவ் சாங் இல்ல லவ் ஃபெயிலியர் சாங். அதெல்லாம் சொல்லக்கூடாது. லவ் சாங்க்கும் லவ் ஃபெயிலியருக்கும் வித்தியாசம் இருக்கு. பாட்டை கண்டுபிடிச்சேன். மக்களே பாட்டு தான்டா ஏமாத்துறாங்க. என்ன ரெண்டு பாட்டு ஓகே இருங்க பாட்டை ப்ளே பண்ணிடுவோம். அவர் கேட்டிருக்கோம். அவர் மனசை எனக்கு தெரியும். டைம் முடிஞ்சுல. அந்த பாட்டு ஆனா என்ன பண்றது நிலைமைக்கு ஐயோ ஆமா. ஏற்கரை முடியும் நீரவி. தனுஷ் வாய்ஸும் தெரியும். ஓகே வேற வழியில கடைசி சாப்பிட வச்சாச்சு. தலைவரே ஆரம்பிங்க. அது உங்க லக்கு. பள்ளியா கருப்பாமூச்சியா பூரா நானு பார்க்கலாம் கூடாது. இதெல்லாம் நியாயம். நீங்க எடுத்து அப்படியே வாயில பட்டாக்குன்னு போட்டுட்டு என்ன எருமையில எதுக்கு வர்றா? டைரக்டர் பாத்தீங்களா சாப்பாடு வச்சுட்டாங்க. சாப்பாடு அப்படியே வாயில போட்டுருங்க. என்ன சொல்லுங்க பள்ளி வாலே. ஓகே இப்போ நீங்க கழிச்சு பார்த்தா அது என்ன கேஸ் அது என்ன அர்த்தம்? அப்படியே உங்களோட அடிக்க போறாங்க நினைக்கிறேன். எனக்கு இதுக்கு சம்மதம் இல்லையே. நான் சாப்பிட்டு வச்சு அவ்வளோதான். நான் கருமண்டாது. அதுதான் கண்டுபிடிக்கணும். அதான் நீங்க கண்டுபிடிக்கணும். பள்ளி வாழ் இல்லை. இல்ல அவரு என்னத்த சாப்பிட்டாரு நமக்கு என்ன தெரியும். அதான் ஊட்டியாச்சா. அதுல ஒண்ணுதான் பள்ளி வாயில். சவரா இருக்கு ஆனா ஒண்ணுதான் பள்ளி வாயில். கொஞ்சம் உரைக்குதுடா. என்னடா அது? பள்ளி அது இது அந்த கவுச்சி இது இருக்க கூடாது. ஆனா நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல. நீங்களே சொல்லிருங்க என்னது. நீ சாப்பிட்டு முடிங்க. அதுக்குள்ள சொல்ல முடியுமா? சரி ஓகே நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்டா. அது அந்த இல்ல இன்னும் 2 இருக்கு. அப்ப அடுத்த கேள்விக்கு பதில் சொன்னா என்ன தெரியுங்க? நான் டோட்டலா சொல்லிடுறேன் எல்லாத்தையும். கரும்பூச்சி இருக்கு. ஒன்னும் கருப்பாமூச்சி இருக்கு. பள்ளி இருக்கு. இது இந்த கேம் இருக்கா இல்லையா? இன்னும் ரெண்டு. அதை சொல்லு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் கேம் அப்படி கேம் அவங்க தோத்துறாங்கன்னா அதை அவங்க சாப்பிடுறாங்க. ஏன் அப்ப இவ்வளவு நேரம் நான் பதில் சொன்னேன். ஏன்டா எவனுமே சாப்பிடல? டேய் இங்க வா. இல்ல இல்ல அந்த ஆடியோ கிளிப்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சது கண்டுபிடிச்சது நான். இந்த பாட்டு ஆரம்பத்தில் உள்ளது இந்த தலைவர். அவர் கேட்டதுக்கு பதில் சொல்லிடணும். நீங்க என்ன கேட்டீங்க? நீங்க என்ன கேட்டீங்க? ஆடியோ கிளிப்பை கண்டுபிடிச்சது ஆரம்பத்துல போட்ட அந்த டயலாக் தானே. தலைவர் அங்க இருக்காரு. அப்ப நீ சாப்பிடு. இருங்க அதுல நான் சொல்லிட்டு நீ சாப்பிடுற. கெஸ்ட் நீங்க வந்திருக்கீங்க. உங்க கையால ஊட்டி விட்டா தம்பி சாப்பிடுங்க. ஒண்ணே சொல்லிக்கிறேன். நீ எதுவா இருந்தாலும் சாப்பிட்டு வரியா
எனக்கும் லேருக்கு இது சம்பந்தம் இல்லையே. Many unbearable hours later. யாருக்காவது இந்த வாய்ப்பு கிடைக்குமா? யாருக்காவது இந்த வாய்ப்பு கிடைக்குமா? ராஜா அது என்னது கருப்பா அந்த ஒண்ணு இருக்கு. அந்த ஒண்ணு உங்களுக்கு தான் ஸ்பெஷலா, அது வேற ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு கஷ்டப்பட்டு நாங்க தேடி உங்களோட ஃபேவரட் டிஷ்ஷா அதில் தான் வச்சிருக்கோம். ஃபேவரட் டிஷ் அது எப்படி தெரியும்? ஃபேவரட் டிசர்ட். ஃபேவரட் என்னது? டிசர்ட். சரி, அதுக்குள்ளே இருக்கு, நீங்க எங்களை நம்பலாம். சரி, இந்த பேலன்ஸ் என்ன இருக்கு? அந்த ஒன்று ஒரு பாட்டு ஒரு பாட்டு போட்டு விட்டுறேன். அது நான் சரியா பதில் சொல்லலாம். சொல்ல மாட்டீங்க. அந்த ஒரு நெக்ஸ்ட் நேரா ஆஃபீஸ் வரணும்னு என்னமோ சொல்றான். ஆமா, கரெக்ட், கண்டுபிடிச்சிங்க. கிட்ட வந்துட்டீங்க. டேய் மறுபடியும் ப்ளே பண்ணு. இல்ல, கொஞ்ச நேரமாவது ப்ளே பண்ணு. 5 நிமிஷம் பாட்டு 5 செகண்ட் மட்டும் போட்டா எப்படி தெரியும்? போடு. படம் சொல்ல வேணா, யாருன்னு சொல்ல வேணா, அந்த பாட்டு பேரு. என்ன பாட்டு சொல்லியாச்சு. படமாவது சொல்லுங்களா? எங்களுக்கு தெரிஞ்ச நாங்க சொல்லியிருக்க மாட்டோம். ஆக்சுவலி சொன்னா கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதனால தான் சொல்ல. அது இந்த பாட்டு இல்லை, இன்னொரு பாட்டு. அது இன்னொன்னு சரியா தெரியல. உங்க பேர் தான் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இதுல உங்க பேர் தான் எழுதியிருக்கு. சரி, இந்தா. அதனால தோத்துறீங்க. தோல்வி ஒத்துக்கணும். சாப்பிட்டு பிரச்சனை இல்லை. ஏதாவது சத்துமேஷா கிளினிக் இருக்கு. இதுல உங்க ஃபேவரட் டிஷர்ட் அப்படின்னு அவர் சொன்னாரு. நீங்க தெரியல, எடுத்து வாயில போட்டு பள்ளி வாழ்க. அச்சுடி சாமி அப்படியே வெத்தலை முடிச்சு வாயில போற மாதிரி போடுங்க. இதை சாப்பிட்டதுக்கே வயிற்றுல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நம்மளுக்கு கீழே தானே இருக்காங்க. கொலக்கொலனுக்கா ஒரு மாதிரி கோழி கொழுப்புனே லைட்டா கொலக்கொலன்னு இருக்கும். இந்த தவளை கொழுப்புன்னு சொல்லி தான் வாங்கி சரியில்லை. நம்ம கொஞ்சம் இப்படி வந்துப்போம். அவங்க பார்த்துக்கிட்டு என்னடா போட்டீங்க எனக்கே தெரியல. ஆனா பண்றது இருக்கு தெரியுமா? இதுக்குன்னு போய் மெனக்கிட்டு வாங்கிட்டு வந்ததே நீங்க தான். டக்குன்னு கோத்து விட்டுறீங்க. நான் ஸ்விங் அம்மைக்கு வாங்கிட்டு வந்தேன். அது கூட டிஷ் நீங்க கண்டுபிடிச்சாரு. அவர் ஆழமா யோசிக்கிறாருன்னா கண்டுபிடிச்சாரு. மசாலா தூளாடா என்னடா? கமான் ஆல்மோஸ்ட் வந்துட்டீங்க. மிளகாத்தூள் மாதிரி இருக்காது. சொல்லுங்க. அதான் சொல்றேன். மிளகாத்தூள் வந்து அந்த டேஸ்ட்டுக்கு தான் நாங்கள் வச்சிருக்கோம். அந்த கவுச்சி வாடை உங்களுக்கு அடிச்சிடக்கூடாது. ஏன்னா தவளை கொழுப்புனே. தவளை கொழுப்பு நல்லதா இருக்கு. ஆல்ரெடி சொல்றேன். தவளை கொழுப்புலாம் நினைக்கிறேன். என்னடா வச்சுங்க எனக்கே தெரியலடா. ஆல்மோஸ்ட் அவர் என்ன சாப்பிட்டாருன்னா 3ல் 2 சாப்பிட்டாரு. அதில் ஒன்று வந்து பள்ளி வால், இன்னொன்று தவக்கலை கொழுப்பு. இது 2த்தையும் அவர் சாப்பிட்டாரு. இது நடுவில் உள்ள சொல்லி என்ன பூனை முத்திரமா அந்த வெறும் கோச ஜல்லியை தான் இவனுக்கு ஊட்டி விட்டாரு. அது எப்படி அவனுக்கு தெரியும்? ஏன்னா அவன் தான் ஃபேஸ் ரியாக்ஷன்ல காட்டிட்டானே. என்னென்ன சொல்றானே பாரு. உங்களுக்குன்னு வச்சிருக்க ஒரு கோச ஜல்லிய நீங்க அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு அதை எடுத்து ஊட்டி விட்டு உங்களுக்குன்னு வச்சிருக்க 2த்தை கரெக்டா நீங்க எடுத்து சாப்பிட்டீங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி ஆல்மோஸ்ட் கேம்லாம் முடிஞ்சு we are coming to the end. அப்புறம் கேள்விப்பட்டேன் டிஜிவி சினிமா அந்த வாட்டி அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் என்னன்னா வெரி ஃபர்ஸ்ட் டைம் மலேசியாவில் ஒரு மலேசியா தமிழ் படத்தை டிஜிவி சினிமாஸ் வந்துட்டு எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அது இட்ஸ் a குட் திங். ஏன்னா இதுக்கப்புறமும் ஒரு நம்பிக்கை வரும். அதாவது இந்த மாதிரி டிஜிவி டிஸ்ட்ரிபியூஷன் மூலிமா இந்தியன் மூவி. ஸோ இந்த படம் நல்லா பை காட்ஸ் கிரேஸ் இது வந்து நல்லா பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாக்கா இந்த மூவி நல்ல ஒரு ரன் இருந்துச்சுன்னா சினிமாவில் அவங்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை வரும். நம்மளோட இந்தியன்ஸோட கண்டென்ட் மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அதுக்கு ஒரு அடித்தளமாக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபர்ஸ்ட் படமாக இருக்கிறதுல ஆக்சுவலி டீமுக்கே பெருமை. ஹோப்ஃபுல்லி அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் மூலிமா எங்களுக்கும் இந்த படம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் டிஜிவி செய்கிறப்ப. ஏன்னா அவங்களுக்கு ஆக்சுவலி சொல்ல போனால் செய்யணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. நம்ம படத்தை அவங்க தியேட்டரில் கண்டிப்பாக வாஜிப் தாங்கனால ஓட்ட தான் போகிறாங்க. பட் இது அவங்களே எடுத்து அவங்க படம் மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுனால ஐ திங்க் டிஜிவியில் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஹெல்த்தி ரன் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ
ஒரு மாதிரியா பண்ணுதுடா, என்னடா பண்ணுங்க. ஓகே, சூர்யா ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு அவங்களோட யூடியூப் சேனலுக்கு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவங்களோட கண்டென்ட்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச புது வீடியோஸ்லாம் வர்றதுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும் இல்லையா, அந்த ஐக்கானையும் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், புது பசங்க தான், பட் அவங்களோட கண்டென்ட்டை சப்போர்ட் பண்ண அவங்களும் மென்மேலும் கொஞ்சம் வளர்ந்துட்டு வருவாங்க. ஸோ யா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஓகே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எஸ், 2 கிளிக் தான். பாய். ஹலோ பாய்.